ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு பார்ட்டி போகிறேன்னு சொல்லிட்டு பப்புக்கு போன ஒரு 18 வயசு ஒரு பெண்ணை வந்து கார் ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு செய்தி இது. ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய மோசமான ஒரு கலாச்சாரத்தை காட்டுது. இப்போ சினிமாலலாம் இந்த பப் கல்ச்சரை நார்மலைஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸும் பார்த்தோம்னா இப்போ பப்புக்கெலாம் போய் செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம்னு பார்க்குறாங்க. தேவையில்லாமல் பணத்தை அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறது, லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தோம்னா இப்போ ஒரு பெண் பார்த்தோம்னா கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம கவர்மெண்ட் மேலே, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, பல ஆண்டுகளாக இருக்குது. அப்புறம் நிறைய பிரச்சனையும் இதில் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட வயசு பார்த்தோம்னா 18, அவங்களோட தோழியோட வயசு 17. இவங்களை எப்படி முதல்ல அந்த பப்புக்குள்ள அலோவ் பண்ணாங்க அப்படின்றது முதல் கேள்வி. 21 வயசு ஆனால் தான் உள்ள அலோவ் பண்ணும். ஸோ அது முதல் கேள்வி. ரெண்டாவது, அங்கே பாரில் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்த உடனேயும் பார்த்தோம்னா அவங்கள வெளியேற்றிடுறாங்க. அந்த பவுன்சர்ஸ்லாம் சேர்ந்து வெளியேற்றிடுறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸ்ட்டை நீங்கள் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இங்கே ஒரு வன்முறை சம்பவம் நடக்குதுன்னா நீங்கள் போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களை பொறுத்தளவில் பாருக்குள்ளே சண்டை போடக்கூடாது, பப்புக்குள்ளே சண்டை போடக்கூடாது. தூக்கி நீங்கள் வெளில போட்டீங்க. அங்கே என்ன நடந்தால் எனக்கு என்ன கவலைன்னு போட்டிங்க. அப்படி விட்டுறக்கூடாது இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்றதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த விஷயத்தையும் அவங்க பண்ணல. அவங்கள பொறுத்தளவில் என்னென்னா, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம், நமக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாயிரும் இல்லையா, ஸோ அதை பெரிய இஷ்யூ ஆக்கி ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் பெரிய ஒரு தவறு. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திமுக கொடி இருந்ததுன்றாங்க. இதுவும் சிக்கலான ஒரு விஷயம்தான். ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம்னா இங்கே நடக்கக்கூடிய நிறையா பிரச்சனைகளுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளை சார்ந்தவங்க இருக்காங்க. இப்போ அந்த வண்டியில் கொடி இருக்கு அப்படின்றனாலே அந்த வண்டி ஓட்டுன அந்த சிறுவர்கள் வந்து திமுக காரங்க இல்லைன்றாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த சிறுவர்கள் திமுகவோட ஏதோ ஒரு வகையில் அசோசியேட் ஆகிறாங்க. அந்த வண்டியோட அந்த சிறுவர்களோட பேரண்ட்ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க அசோசியேட் ஆகிறாங்க. இதுவும் சிக்கலான ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து தாவேக்காவோட மோசமான நிர்வாகம்னு நான் சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பப்பில் பார்த்தோம்னா அந்த சிறுமிகளை அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல. இப்போ அந்த சிறுமிகளை அலோவ் பண்ணுறதே பார்த்தோம்னா பப்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் நிறையா வரதை என்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை, ஆக்சுவலாக அவர் கூட போன பையனை என்ன சொல்கிறான்னா, ஒரு பெண்ணோட போனால் என்ட்ரி ஃப்ரீ. ரைட், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு பெண்ணோட போகும்போது என்ட்ரி ஃப்ரீ. பெண்களை உள்ள வரதை என்கரேஜ் பண்ணுறது. ஏன்னா பெண்கள் உள்ள வரது அதிகமாகும் போது ஆண்கள் நேச்சுரலாக அதிகமாக உள்ளே வருவாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதுபோக நான் சொன்ன மாதிரி போலீஸுக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. இது பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுபோக இந்த மாதிரியான பப்ஸாக இருக்கலாம், நிறையா பார்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்லையும் இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறைய நேரங்களில் அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்லையும் அது இருக்கும். அரசியல்வாதிகள் கண்ட்ரோலில் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேணும் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் நடத்துறதுக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா நிறைய விதிமீறல்கள்லாம் நடந்திருக்கு. அது தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் இனி இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய அரசு அதெல்லாம் சரி பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தாலும் இனிமேல் இருக்கக்கூடிய அரசு இதெல்லாம் சரி பண்ணும். ஸோ உள்ளுக்குள்ளே பாரில் ஒரு சண்டை நடக்குது, அதுக்கப்புறம் வெளியே வராங்க, வெளியே வந்து சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதும் அங்கே போய் முட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆயிருக்கணும்ல. இதுவும் டக்குன்னு ஒரு செகண்டில் நடக்கல, தொடர்ச்சியாக எஸ்கலேட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் அடுத்த இடத்துக்கு எஸ்கலேட் ஆகுது. அப்போ இவ்வளோ தூரம் போக விட்டுருக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த சிஸ்டம்லையும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட்டு, ரெண்டாவது அந்த பப்பு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ப்ராப்பராக அவங்க செய்யலை. மூணாவது பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் கனெக்ஷனும் அங்கே இருக்குது. அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம்,
செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்யலை. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்போ டாஸ்மார்க் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நின்றுட்டு நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து 4 பேர் ஒரு வண்டியில் போயிருக்காங்க, 6 பேர் ஒரு காரில் போயிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இல்லீகலான விஷயம் தான். ஆனால் இது ஏன் வந்து மானிட்டர் பண்ணல? ஏன்னா அண்ணா நகர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரோடில் இதை அலோவ் பண்ணுறாங்கல்ல. அதான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ நைட்டு வந்து ஏதோ ஒரு வகையில் காவல்துறையினர் ரோந்து பணிகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். அது எங்கேயோ நடக்கல, அது சரியா. ஸோ அதனால தான் இவங்க வண்டியில் போகிறாங்க, அதுக்கப்புறம் போய் விரட்டி போய் இடிக்கிறாங்க. அது போக அந்த தைரியம் வருது பாருங்க, இதை செய்யலான்ற தைரியம் வருது பாருங்க, அது எங்கேருந்து வருது? சாதாரண யங்ஸ்டர்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. நம்மளும் காலேஜில் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சண்டை வந்தோடனே கார் எடுத்துகிட்டு போய் நேராக போய் நான் என்னோட எஸ்யூவி எடுத்து ஒருத்தர் மேலே ஏற்றுவேன் அப்படின்ற தைரியம்லாம் யாருக்கும் வராது. இந்த தைரியம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா பொலிட்டிக்கல் பேக்கிங்ல இருந்தா வருது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், டி நகர் கவுன்சிலரோட பேரன் ஒருத்தன் பார்த்தோம்னா இன்னொரு பையன் மேலே வண்டியை விட்டு ஏற்றினா. இந்த தைரியம் சாதாரண ஆட்களுக்கு வராது. சாதாரண ஆட்கள் ஒரு 2 வீலர் வாங்கினா கூட ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சைக்கிள் இருந்தால் கூட ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்க போய் நார்மலாக போய் ரேஷாக ஓட்டுறதுக்கே யோசிப்பாங்க. இதில் போய் இன்னொருத்தன் மேலே ஏற்றுறது, அது எங்கிருந்து திமிரு கொழுப்பு வருதுன்னா, ஏற்றுற என்னடா பண்ணுவேன், ஏற்றுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? அந்த திமிரு வந்து பொலிட்டிக்கல் பேக்கிங்ல இருந்து வருது. ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ புது கவர்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் தப்பு பண்ணவங்களை ரொம்ப கடுமையாக தண்டிக்கணும். பொலிட்டிக்கல் பேக்கிங் இருந்தாலும் பரவாயில்ல, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து சேரணும். இப்போ உடனே நம்ம அவங்க மேலே குற்றம்லாம் எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இது ஃபியூச்சரில் நடக்கக்கூடாது. ஸோ இங்கே ஏதோ ஒரு வகையில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னே வச்சுப்போமே, இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாது, ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் சரியாக ஆக்ஷன் எடுக்காமல் விடுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, நீங்களும் ஜஸ்ட் another பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்த கல்ச்சர் மாறணும். ஏதோ அரசியல்வாதிகள்னா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு ராஜாக்கள்ன்றதை விட என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கிற மாதிரி, பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது அப்படியே கெத்தா சட்டையெல்லாம் அவுத்து விட்டு பயங்கரமா வர்றது, பப்புக்கு போனாலும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தகராறு பண்றது, நிறைய சம்பவங்கள் பொலிட்டீஷியன்ஸ் கனெக்ஷன் இப்படி நிறைய சம்பவங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கு. சண்டை போடுறது, பே பண்ணாமல் அடிதடியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. பொலிட்டீஷியன்ஸும் சாதாரண நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறதால ஏதோ அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்க மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. இங்கே எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு. இன்னொரு அந்த சின்ன பெண்ணும் பார்த்தோம்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த 17 வயசு பெண்ணும். ஸோ இதெல்லாம் சும்மா சாதாரணமாக விட்டுறக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அது ரொம்ப அவசியம். பார்க்கலாம் ஒருத்தர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து வெறும் 5000 பேருக்கு தான் அலோடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. அதுவும் QR கோடு கொடுத்துருப்பாங்க போல், அதை ஸ்கேன் பண்ணி அதில் யாருக்கு பாஸ் இருக்கோ அவங்க தான் வந்து அலோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கரெக்டான விஷயம் தான் நினைக்கிறேன். இவங்க பாட்டுக்கு நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் நடக்குது இல்லை, இன்னைக்கு ஈவினிங் அந்த ஈவெண்ட் நடக்குது, எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பப்ளிக்கு ஒன்று நியூசன்ஸ் கிரியேட் ஆகும். 2வது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அவரோட ஃபேம் பார்த்தோம்னா ஒரு பீக்கில் இருக்கும். அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அவர் ஜெயிச்சதால் இன்னும் ரொம்ப குஷியாக இருப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய ஸ்டார்ன்ற ஒரு பெரிய ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்தது. இப்போ சிஎம்ஓ ஆயிட்டார். ஸோ இன்னும் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, இன்னும் வெறித்தனமாக வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 5000 பேர் தான் வந்து பார்க்கணுன்னு சொன்னது கரெக்ட் தான். அது போக ரோட் ஷோவும் போகிறாரு போல். ரோட் ஷோவுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து அந்த வென்யூக்கு குயிக்காக போகிறாரு போல். மற்றபடி இந்த ஸ்லோவாக போகிற அந்த ரோட் ஷோலாம் கிடையாது. குயிக்காக ஒரு மக்களை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான். ஸோ அந்த ரோட் ஷோவும் நிறையா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அதையும் நடத்தலான்னு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அவசியம்தான். எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. 2வது பப்ளிக்குக்கும் நியூசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த வகையில் 5000 பேர் தான் வரணுன்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ அது கரெக்ட் தான் படுது. இப்போது பார்க்கலாம். ஏன்னா சிஎம் அவர்கள் வந்து பொறுப்பேற்கும்போது பேசினதோட சரி, அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வந்து பேச போகிறாரு. நிறையா இஷ்யூ வந்து அதுக்கு நடந்திருக்கு. என்ன பேசுவார் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நினச்சிருந்தேன்னா வந்து விஜய் அவர்களே வீட்டுக்கு வந்து எனக்கு இது டெப்டி சிஎம் போஸ்ட் கூட கொடுத்து என்னை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க?
இப்போ பிரேமலதா அவர்கள் பேசின விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு செயல்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சோஃபா பாலிடிக்ஸு, அப்புறம் பேராசை, இதுக்கெல்லாம் நாங்கள் அடிபணியாமல் நாங்கள் கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு செயல்பட்டுருக்கோன்றாங்க. அப்போ அவங்க இதை யாரை டார்கெட் பண்ணுறாங்க? அவங்க கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு செயல்பட்டுருக்காங்க, கூட்டணி கட்சியோட அந்த அந்த விசுவாசத்தோடு அவங்க இருக்காங்க. அப்போ அதை செய்யாதவங்கள தானே அவங்க விமர்சிக்கிறாங்க. கூட்டணியை முறிச்சுக்கிட்டு பதவிக்காக அதிகாரத்துக்காக யார் பிரிஞ்சு போனாங்களோ அவங்கள விமர்சிக்கிறாங்க. அது போக அந்த சோஃபா பாலிடிக்ஸ், அது என்ன சொன்னாங்க, சோஃபா பாலிடிக்ஸ் பற்றியும் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஒன்று என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த சிறிய கட்சிகள் கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஒன்று, மறைமுகமான குற்றச்சாட்டு, டைரெக்டாக அதை வைக்கல, பட் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா, கரப்ஷன் சார்ஜும் வைக்கிறாங்க மறைமுகமாக. இப்போ நாங்கள் இந்த சோஃபா பாலிடிக்ஸ்க்கெலாம் போகலன்னா, அப்போ அங்கேருந்து போனவங்க சோஃபாக்காக போனாங்கன்ற ஒரு மறைமுக பொருளும் அதுக்குள்ள இருக்கு. இன்டைரக்டாக அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் கூட்டணி கட்சிகளை அவங்க விமர்சிக்கிறாங்க. இது ஏன் ஒரு பெரிய விஷயமா மாறுதுன்னா, தாவேகா பேசின பேச்சு அப்படி. தாவேகாவை பொறுத்தளவு நாங்கள் ஒரு தூய சக்தின்றாங்க, கல்லாப்பட்டி கூட்டணின்றாங்க. கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகளோடையே நீங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ கல்லாப்பட்டி கூட்டணியா என்ன? ஏதோ ஒரு வகையில் டிரான்சாக்ஷனலாக அவங்க பொலிட்டிக்ஸை பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றை கொடுத்தாதான் அலையன்ஸுக்கு நாங்கள் வருவோம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இன்னைக்கு அவங்க உங்க கூட உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அவங்க சும்மா ஒன்றும் வரமாட்டாங்களே. திமுகவோட அவங்க போகும்போது கல்லாப்பட்டி கூட்டணி, அப்போ உங்க கூட வரும்போது அப்படி தானே இருக்கணும். அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்றதை அது காட்டுது. ஸோ அங்கிருந்து தான் வருது. இப்போ நம்ம எதுவுமே எதிர்வினையாற்றணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் தாவேக்காவே பேசியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தை பற்றி தாவேக்காவே பேசிட்டாங்க. இப்போ பயிர்க்கடன் கொடுக்கல, முழுமையாக கொடுக்கல அப்படின்றத நம்ம பேசுகிறோம். அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் விஜய் அவர்களே பேசிட்டாரு. நாங்கள் திமுக மாதிரி இருக்க மாட்டோம், ஒன்றை கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் போட மாட்டோம், சொன்னதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். அதை வச்சு தான் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம வீடியோ பேசணும், பயிர்க்கடன் இவங்க சொன்னது ஒன்று செஞ்சது வேற ஒன்று நம்ம பேசுகிறோம், சொன்னதெல்லாம் செய்யலன்னு. அதுக்கு தாவேக்காரங்க நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நீ இலவசங்களை ஏத்துக்கிறியா? இலவசங்கள் கொடுக்கறது கரெக்டா? இலவசங்கள் தப்புன்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஏன் ஏத்துக்கிற அப்படின்னு சில விமர்சனங்கள். இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கணும்னா கொடுக்க கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய விவசாயிகள், அவங்களுக்குலாம் எதுக்கு நீங்க கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. சில பேர் இன்னும் ரொம்ப திமிரா கடன் வாங்கினா கட்டதான் செய்யணும், நாங்க அதுக்கு காசு கொடுக்க முடியுமா, இந்த பேச்சுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு போக போக பிரச்சனைகள் வரும். பட் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்க்க இங்க கேள்வியில அது இல்லை. இலவசங்கள் கரெக்டா தப்பா, பெரிய விவசாயிகளுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணணுமா இல்லையா, அதெல்லாம் கேள்வி இல்லை. நான் இஷ்யூக்குள்ளேயே போல. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க ப்ராமிஸ் என்ன? உங்க ப்ராமிஸ் என்னன்னா 5 ஏக்கர் நிலத்துக்கு கீழே இருக்கவங்க அவங்களோட கடன்களை முழுமையா நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், 5 ஏக்கருக்கு மேல இருந்ததுன்னா 50% கடனை தள்ளுபடி பண்ணுவோம். அதுதான் உங்க ப்ராமிஸ். நீங்க அதை பண்ணீங்களா இல்லையா, அதான் கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு இலவசங்கள் கரெக்டா தப்பா, எல்லாத்துக்கும் ஏன் தள்ளுபடி பண்ணணும், பெரிய பாலிசிக்குள்ளலாம் நீங்க போக வேண்டாம். நீங்க ப்ராமிஸ் பண்ணது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. நான் கேட்கறது அவ்வளவுதான். என்னோட கருத்தெல்லாம் வேறதான். ஆனா நீங்க சொன்னதை ஏன் செய்யல, அதுதான் இங்க விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. ஆக்சுவலா அந்த இஷ்யூ பிரேமலதா அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க தூய அரசியல் அதுன்னு பேசிக்கிட்டு இந்த விஷயங்கள் பண்றீங்க. இந்த விஷயங்கள் பண்றது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா அவர்கள் பிரேமலதாவே அட்டாக் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்ப திரும்ப பட்டுன்னு அட்டாக் பண்றாங்க. நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கல்லெறியக்கூடாது. நீங்க ஒரு தூய அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கீங்கன்னா நீங்க தைரியமா நீங்க பேசலாம். நீங்க பண்றதே குதிரை பேர அரசியல் தான். அங்க ஊர்ல இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணி கட்சிகளை இங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. திமுக அதிமுக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க. பண்ணி தான் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி, இப்ப கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, நாளைக்கு இடதுசாரிகள் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு. அப்புறம் அங்கிருந்து அதிமுக இருந்து எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க பிரேமலதா விஜயகாந்த் அட்டாக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்துல கரெக்டா இருக்காங்க.
திமுகவோட சேர்ந்து தான் கூட்டணி வச்சு தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சீட் தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவங்க திமுகவோட தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிஎம்டிகே கரெக்டாக இருக்காங்க. ஸோ நீ அவங்கள அட்டாக் பண்ணால் அவங்கள சும்மா விடுவாங்களா? அவங்களும் அடுத்தது விட்டு இழுத்து ஒரு கல்லை விட்டு எறிகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டக்கூடியது என்னன்னா, தாவேக்க ஜஸ்ட் another பார்ட்டி அப்படின்னு காட்டுது. இன்னைக்கு அவங்க பவருக்கு வந்து ஒரு 20 நாள் தான் ஆச்சு. இப்போவே அவங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல தங்களை. இல்லை நாங்கள் வந்து ரொம்ப பியூர் பார்ட்டி அப்படின்னு அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல. இன்னைக்கு திமுகலாம் 60 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்து ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. இன்னைக்கு அவங்க பேர் கெட்டு போயிருக்கு. அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் நம்ம வைக்கிறோம், நிறைய கரப்ஷன் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதிமுகவும் அதே மாதிரி தான். இவங்க வந்து ஒரு 20 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. எந்த பிரின்சிபிள்ஸும் இல்லாமல் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் பிரேமலதா அட்டாக் பண்ணுறாங்க. பிரேமலதா அவர்களே உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கணும்? அவங்க ஒன்றும் அவங்க சொன்னது மாதிரி துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்கக்கூடியெல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுமே இன்னைக்கு திமுகவோட இருக்காங்கன்னா, திமுகவோட இருப்பது தாவேக்காவோட போகிறத விட லாபமாக இருக்குன்னு அர்த்தம். டிஎம்டிக்கும் அப்படி பியூர் பொலிட்டிக்ஸ்லாம் பண்ணக்கூடிய கட்சியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஆனால் அவங்களே உங்களுக்கு எகிரி அடிக்கிறாங்க இன்னைக்கு. அப்படி நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க? அதனால் கண்ணாடி வீட்டுக்குள்ள வந்து கல்லெறியக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினைங்க. அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே வந்து அவங்க டார்கெட் பண்ணி நிறைய பேசியிருந்தாங்க. நீங்கள் வந்து டிஎம்டிகேக்கு செஞ்ச துரோகம் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இல்லாமல் போனதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த சோஃபா அரசியலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் அதில் இருக்குது. அவங்களோட தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. நம்ம ஒன்று கிளியராக புரிஞ்சுப்போம். டிஎம்டிகேவும் இங்கே பெருசாக ஒன்றும் வாழ்ந்துட்டுலாம் இல்லை. டிஎம்டிகே எவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காங்க? ஒரு சீட்டு. எவ்வளோ சீட் கண்டெஸ்ட் பண்ணீங்க? 10. அப்போ ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு? 10%. 10 சீட் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை விட அதிமுகவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் அதிகமாக இருக்குது. அதிமுக 47 சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. அப்போ அதிமுகவுக்கு உங்களை விட பல மடங்கு அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. மக்கள் அதிமுகவை உங்களை விட அதிகமாக ஆதரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரிசல்ட் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக உங்களுக்கு 10 சீட் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு 10 சீட் கொடுத்தனால கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி ஆகிறாங்க. மற்ற சிறிய கட்சிகளுக்கும் சரியா சீட்ஸ் கொடுக்க முடியல. நீங்களும் உருப்படியாக எதையும் பண்ணல. நீங்கள் 10 சீட் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் அதிமுகவை பார்த்து இறக்கப்படுற அளவுக்கு ஒன்றும் அங்கே பெருசாக அதிமுகவில் மோசமாக இல்லை. அதிமுக பெரிய வீழ்ச்சி சந்திச்சாங்க, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றதுலாம் ரைட்டு தான். ஆனால் நீங்கள் அதை விட மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களே. உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கே. 10ல் ஒரு சீட் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த 10 சீட் கொடுத்தப்பையும் உங்களோட செயல்பாடுகளும் சரியில்லை. நீங்கள் அந்த 10 சீட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு 6-7 சீட்ஸை கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணுறீங்க. இன்னைக்கு நீங்களும் மோசமான கண்டிஷனில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் ஏதோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி, அதிமுக ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பேசுறது முதல்ல தப்பு. 2வது, இப்போ அதிமுகவோட வீழ்ச்சியை பொறுத்தளவில் வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக தாவேக்கா பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டாங்க. தாவேக்கா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில். எதிர்பார்த்ததை மீறி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிஎம்டிகேவுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி திமுக எதிர்ப்பு அவங்க ஒழுங்காக பண்ணல. திமுக எதிர்ப்பு அதிமுக ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மோசமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதனால் டிஎம்டிகேவுக்கும் ஏடிஎம்கேயோட வீழ்ச்சிக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, டிஎம்டிகே திமுகவோட சேர்ந்தே ஒரு சீட் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அது சொல்ல அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஒன்றும் தவறு பண்ணல. டிஎம்டிகேவை வெளியே விரட்டி விட்டது கரெக்டு தான் காட்டுது அது. ஏன்னா டிஎம்டிகேவால திமுகவுக்கே ஒரு லாபமும் இல்லை. அப்போ அதிமுகவுக்கும் ஒரு பிரோஜனமும் பெருசாக வந்திருக்காது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்டிகே உள்ள கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்னா நிறைய பேர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியிற விஷயம் என்னன்னா, டிஎம்டிகேக்கு பெரிய ஓட் பேஸ் இல்லை. ஸோ டிஎம்டிகேவை கூட்டணியில் சேர்க்காம இருந்தது ஆக்சுவலாக பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சிக்கல் என்னன்னா, திமுக எதிர்ப்பு அரசியலை பெருசாக பண்ணல அவங்க. அது பெரிய ஒரு சிக்கல். அதுக்கான பலனை இன்னைக்கு அதிமுக ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜென்சி மீட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பேசக்கூடிய ஒரு இளைஞர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ எம் ப்ரௌட் கொத்தடிமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேசுகிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து ஜஸ்ட் என்னன்னா,
நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணுறாங்க. பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு. சோஷியல் மீடியாவோட தாக்கம் பெரிய அளவில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அதுவும் தோல்விக்கான ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி திமுக சைடில் பார்க்குறாங்க. இன்னொரு சைடில் யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு டிவிக்கு பக்கம் போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதை பார்க்குறாங்க திமுக சைடில். ஸோ அப்போ அதை உடனே கவுண்டர் பண்ணணும்னா இவங்களும் அடுத்தது ஜென்சிஸ் எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் ஒன்று போடுறாங்க, ஒரு இன்டோர் மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னு எனக்கு தோணலை. பொதுவாக என்னன்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் உடனே சால்வ் பண்ணிடுவோம். திமுகவை பொறுத்தளவில் அதை எப்போவுமே கவனமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா குயிக்காக டக்குன்னு உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சில நிறுவனங்கள் பார்த்தோம்னா மாற்றங்களை குயிக்காக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. சில நிறுவனங்கள் டைம் ஆகும் மாற்றத்தை உள்வாங்கிறதுக்கு. அதிமுக எப்போவுமே ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படியே ரியாக்ட் பண்ணும்போதும் அந்த மாற்றங்களை முழுமையாக அவங்களால உள்வாங்கிக்க முடியாது. திமுக பார்த்தோம்னா ஓரளவுக்கு குயிக்காக காரியங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஓகே, ஜென்சிஸை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க. இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முதல்ல சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இல்லை, ஜென்சிஸை உங்களால் ரீச் பண்ண முடியல. அதெல்லாம் தாண்டி உங்களை 5 வருஷம் ஆட்சி சரியா இல்லை, அதான் பிரச்சனை. 5 வருஷம் ஆட்சி சரியா இல்லைன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் ஆட்சி சரியா இல்லாததால தான் நீங்கள் 5 வருஷமா மீடியாவை கண்ட்ரோல் பண்ணீங்க. ஆட்சி ஒழுங்கா இருந்தால் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஆட்சி ஒழுங்கா இல்லை, பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்ற போது பிரச்சனைகள் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறீங்கனாலே உங்கள் ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம். ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக தான் ஓட் போடுவாங்க. இது வெறும் ஜென்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது, திமுக ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கல். இப்போ ஜென்சிஸ் எல்லாம் கூப்பிட்டு போடுறாங்க. ஐடியா என்ன? ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்ரோச் கொடுக்கணும். நாங்களும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் காட்டணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. அதில் கொண்டு ஜூலியை நிற்க வைக்கிறீங்க, பிக் பாஸ் ஜூலியை கொண்டு வரீங்க. பிக் பாஸ் ஜூலிக்கு என்ன இமேஜ் இருக்குது? நீங்கள் இந்த ஜென்சிஸை வச்சு என்ன பண்ண முயற்சி பண்ணுறீங்க? பிக் பாஸ் ஜூலிக்கு என்ன ரெப்புடேஷன் இருக்குது? நீங்கள் இப்போ பண்ண முயற்சி பண்ணுறதுனா நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கட்டமைக்க பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள் அரசியல் கொண்டு வரோம், யங்ஸ்டர்ஸும் ப்ரோக்ரெசிவான அரசியல் பேசுகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. அந்த மாதிரியான ஒரு இமேஜாக ஜூலிக்கு இருக்குது. ஜூலி பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவங்கள கொண்டு இதுக்குள்ளே சேர்த்தீங்கன்னா கொளத்தூர்ல தோல்விக்கு கூட இவங்க காரணமா இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு அங்க போயிட்டு விஜய் வாடா போடான்னு பேசிட்டு. ஆமா, பெரிய அவங்க என்ன கருத்தியல் போராளியா அவங்க ஒன்றும் பெரிய விஷயமான ஆள்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டு டைம்ல அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகுது, அப்புறம் அதை யூஸ் பண்ணி வேற நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா பெரிய கருத்தியல் ரீதியா காரியங்களை செய்யக்கூடிய ஆளும் கிடையாது. நீங்க செய்ய முயற்சி பண்றீங்களோ ஒரு விஷயம், அதுக்கு ஏத்த ஆளும் கிடையாது அவங்க. அந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. ஜென்சி மீட்டிங்கு கிடைச்ச அந்த அட்டென்ஷனை விட ஜூலி அவர்களுக்கு அதிகமான அட்டென்ஷன் கிடைக்குது. எல்லா இடத்துலையும் அவங்க ப்ரெஸ் மீட்டை போடுறாங்க. அப்போ அது நடக்குதுனாலே அந்த நீங்க செய்ய முயற்சி பண்றீங்க, ஜென்சிஸை உள்ள கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க, அது அடிபட்டு போயிருது. அதோட தோற்றமே வேற மாதிரி மாறிடுது. இது ஒரு முற்போக்கான ஒரு இன்டலெக்சுவலான ஸ்பேஸு, யங்ஸ்டர்ஸ் அரசியல் மயப்படுத்துறது. திமுகவோட ஜென்சிஸ்லாம் பார்த்தோம்னா தாவேக்கா காரணம் மாதிரி கிடையாது, இன்னும் கொஞ்சம் கூட விஷயம் தெரிஞ்சவங்க. அதெல்லாம் தானே நீங்க செய்ய முயற்சி பண்றீங்க. ஆனா நீங்க ஜூலியை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது எதுவுமே நடக்கலன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வெறும் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் அது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நிறையா ஃபேமிலி பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே பங்கேற்றுக்கிட்ட இளைஞர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஆமாம் இது ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதா இருக்கட்டும், நாங்கள் கொத்தடிமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், 200 யூபி தாண்டா அப்படின்னு சொல்கிறத வந்து இதில் எங்கே வந்து சுயமரியாதை அதில் இதெல்லாம் இருக்குன்றது. இவங்களுக்கு எப்போவுமே எப்படின்னா, திராவிடம்ன்ற பேரை ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, திராவிடம்ன்றது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய சொல் தான், ஆனாலும் நாங்கள் அதை பெருமையாக சுமப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி 200 ரூபா ஊப்பி அப்படின்னு கேலி பண்ணுவாங்களா, அதுக்கு இந்த 200 ரூபான்றது எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் கட்சி தொண்டர்கள்லாம் பயங்கரமான வீழ்ச்சியில் கஷ்டத்தில் இருக்கும்போது கலைஞர் அவர்கள் 200 ரூபாய் இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுலேருந்து அந்த 200 ரூபாய் வந்தது. ஸோ 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறத நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். அப்படி எல்லாத்தையுமே நெகட்டிவாக நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை இந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றி பேசுவாங்க. அதே தொழில தம்பி என்ன பண்ணிட்டாரு, கொத்தடிமைன்னு சொல்றதையும் அதையும் பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டாரு. நான் பெருமையான ஒரு கொத்தடிமை தான் அப்படின்னு அவர் வீரப்பா அவர் பேசிட்டார். ஆனா அவருக்கு கொத்தடிமைன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றத புரியல. 200 ரூபா ஊப்பின்னு நீங்க நான் பெருமையாக பேசிப்பேன்னு சொல்றது கூட ஓகே, ஆனா கொத்தடிமை அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியலன்னா அது ஒரு ஃபியூடல் வேர்டு, அது ஒரு ஃபியூடலிஸ்டிக்கான ஒரு வார்த்தை.
அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மலாம் அடிமைகள்னு அர்த்தம், நம்மலாம் லிட்டரலாக ஸ்லேவ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சோஷியல் ஜஸ்டிஸு, அத்துமீறி இந்த அநியாயத்தை பார்க்கும்போது அத்துமீறுறது எல்லாமே அடிபட்டு போயிருச்சு. நீங்கள் பிற்போக்கான விஷயத்த பேசுறீங்க. ஸோ தம்பி அந்த விஷயத்த புரிஞ்சுக்காம அவர் எப்பவும் மாதிரி நம்மளை விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறான் பாடுறா அப்படின்னு திமுக ஸ்டைலில் ஒரு பதிலடி கொடுக்குறது அப்படியே ரிவர்ஸில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அது புரிதல் இல்லாமல் அவர் பேசிட்டாரு. அதான் இப்போ நீங்கள் வந்து ஜென்சிஸ்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் இல்லாமல் ஆகும். இப்போ ஜென்சிஸ் எந்த கட்சியிலலாம் இருக்காங்க? டிவிகேல இருக்காங்க, என்டிகேலையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஜென்சிஸோட சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது, அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்குது. எதுக்காக அந்த லீடர்ஸ் பின்னாடி போகிறாங்க? டிவிகேவை பொறுத்தளவில் ஃபேம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அது தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, யாரா அவனுக்கு வித்தியாசமாக இருக்காங்க, அரசியல்வாதிகள்னாலே வேற ஒரு குரூப்பாக இருக்காங்க, நம்மளோட பிளெண்டே ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்க வேற ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, நம்ம வேற பேக்ரவுண்ட்லேருந்து வரோம், நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்குது. அதாவது என்னால் அவங்களோட பொருத்தி பார்க்க முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல எனக்கு அவங்களோட. ஸோ என்னால் அவங்களோட க்ளோஸாக இருக்க முடியல, அவங்க வேற ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட ஜென்சிஸால் நெருங்க முடியல. ஆனால் இது தாவேக்காவோட நெருங்க முடியுது, என்டிகேவோட ஓரளவுக்கு நெருங்க முடியுது, அண்ணாமலையோட ஓரளவுக்கு நெருங்க முடியுதுன்னா அப்போ உங்களோட அரசியல், உங்களோட செயல்பாடுகளும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். அதை மாற்றாம சும்மா அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து போட்டு ஜென்சி அப்படின்னு போட்டு ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா அவங்களாம் வந்துடுவாங்களா என்ன? அங்கே வர அந்த மீட்டிங் வர ஆட்களுமே பார்த்தோம்னா அவங்க பழைய ஆட்களாக தான் இருப்பாங்க, திமுக காரங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இது நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். முற்போக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இந்த எங்கான முற்போக்காளர்களோட பேரண்ட்ஸும் முற்போக்காளர்களாக இருந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பேசி அவங்களும் அந்த ஸ்டைலில் வருவாங்க. நான் அடித்து சொல்லுவேன், அந்த ஜென்சி மீட்டிங் வந்து நிறைய பேரோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ட்ரெடிஷ்னல் திமுக ஆட்களாக இருந்திருப்பாங்க. இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இது ஜென்சி மீட்டிங்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ நாளைக்கு பேப்பரில் போட்டு போடுவாங்க, இங்கே பாருங்கள் இவர் ஜென்சி இவர் ஜென்சின்னு பார்த்தா அவர் எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா அப்படின்னு அவரே சொல்கிறார் அந்த மீட்டிங். ஸோ எனக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இவங்க பயங்கரமாக சின்ன வயசுலேயே முற்போக்கு பேசுகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் முற்போக்காளர்களாக இருந்திருப்பாங்க. அதனால அவங்க சின்ன வயசுலேயே முற்போக்கெல்லாம் பேசுவாங்க. நார்மலாக ஒருத்தன் இவால்வ் ஆகி வரான்னா 20 வயசுலேயே அவன் முற்போக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டான், பெரியாரியம் அம்பேத்கரியம். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் வரவங்க தான் பொதுவாக சின்ன வயசுல இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க இந்த சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்கன்னா இது ஏதோ புதுசாக திமுக உள்ளே கொண்டு வந்த ஆட்கள்லாம் கிடையாது. இது ஏற்கனவே அவங்க திமுக ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ என்னன்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னா உங்கள் அரசியலில் தான் பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் மாற்றணும். யங்ஸ்டர்ஸ் வந்து அதே அரசியலை பேசினாலும் சரி, வயசானவங்க அதே அரசியலை பேசினாலும் சரி, அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒத்து வராது. இப்போ நீங்கள் ஜென்சிஸ்லாம் கூப்பிட்டு வந்து அதே திமுக அரசியலை பேசுகிறீங்கன்னு வச்சுப்போம், அது எப்படி ஒத்துப்பாங்க யங்ஸ்டர்ஸ்? ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற அரசியலை நீங்கள் பேசணும். முதல்ல இங்கே பிரச்சனை என்னன்னா நீங்கள் மாற்றத்துக்கான ஆளா நீங்க இல்லைங்க. நீங்க வில்லனா இருக்கீங்க. ஒரு படம்னா வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். ஆடியன்ஸ்லாம் யாரை ரசிப்பாங்க? ஹீரோ தான் ரசிப்பாங்க. வில்லனை பார்க்கும்போது மோசமான வில்லன்டா அப்படின்னு. நீங்க இப்ப வில்லன் இடத்துல இருக்கீங்க. நீங்க வில்லன் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஹீரோ மாதிரி முதல்ல பிஹேவ் பண்ணணும். அப்போ நீங்கள் கரப்ஷன்லாம் இல்லாமல், ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் இல்லாமல், ஒரு மாதிரி தனாவட்டான பொலிட்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி தனாவட்டா துமுறுத்தனத்தோடு பேசுறது, அரசியல்வாதினா அப்படின்னு பேசுறது, அதெல்லாம் இல்லாமல் காலங்கள் ஏன்னா மாறிட்டு இருக்கு. காலங்கள் மாறுறதால தான் அவங்க வித்தியாசமான அரசியலை இப்போ எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஹீரோ ஆக முடியும். அப்போ தான் மக்கள் உங்கள் பக்கம் திரும்புவாங்க. ஸோ இவங்க ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க இன்னைக்கு. நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருந்துக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேரை உள்ளே இறக்கி விட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுங்கன்னா அப்போ அவங்க பேரும் தான் கெடும், அவங்களுக்கும் அது யூஸ் இருக்காது. அதனால் இது பெரிய சிக்கல் இருக்குது அவங்களுக்கு. இதில் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர முடியும்னு நம்பிக்கையும் எனக்கு இல்லை பெருசாக. நான் பார்த்த அளவில் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாகவே அந்த சிக்கல் இருக்குது. அதுவும் புதுசாக இப்போ ஒரு 30 இயர்ஸாக புது வர்க்கம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அப்பர் மிடில் கிளாஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன்ஸ் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இல்லை. ஸோ அதனால் அதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு தெரில.
அதோட ஒரு வெளிப்பாடு தான் டிவிக்கெல்லாம் நீங்கள் இப்படி பெருசாக வளர்றது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ அபிஷேக் அவர்கள் வந்து ஒரு கல்குவாரிக்கு வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ள போகிறாரு. அங்கே வந்து ஒரு இளைஞர்கிட்ட வந்து ஒரு வாக்குவாதம் வந்து மேற்கொள்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நானும் உங்கள் வயசு தாண்டி தான் வந்திருக்கேன், இந்த மாதிரி திமிரு தெனாவெட்டாலாம் நாங்களும் இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதம் அங்கே போயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் எம்எல்ஏ அவர்கள் இன்னொரு எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருக்காரு. புதிய தலைமுறையில் அவர்கிட்ட ஒரு பைட் வாங்குறாங்க. அதில் அவங்களாம் கான்ட்ராக்டர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, சில ரூல்ஸ்லாம் அங்கே மீறப்படுது. அதனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி போய் என்னென்னு கேட்க வேண்டியது இருந்தது. அதிகாரிகளோடு தான் நான் போய் அங்கே விசாரிச்சு என்ன நடக்குதுன்றத. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்கன்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இன்ஸ்பெக்ஷன் போங்க, அதிகாரிகளோட போங்க, நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் ரைட்டு. ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் அவர் நிற்கிற ஸ்டைலு, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அங்கே தான் சிக்கல் வருது. அதனால தான் மக்கள் அவரை விமர்சித்தாங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அங்கே என்ன ஒரு டைப் பண்ணிக்கிறியே அப்படின்ற அந்த விஷயத்த பேச எக்ஸாக்டான வார்த்தை தெரில. நக்கலாக பார்த்து சிரிக்கிறான், நக்கலாக பார்த்து சிரிக்கிறான்றது. அப்புறம் நிற்கிற ஸ்டைலையுமே சொல்கிறாரு, என்ன இப்படி தான் ஏதோ அவர் நிற்கிற ஸ்டைலையுமே விமர்சிக்கிறார். அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. அவர் எப்படி சிரிக்கிறாரு, அவர் எப்படி நிற்கிறாரு, அது இங்கே இஷ்யூ கிடையாது. நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் முன்னாடி இப்படி தான் நிற்கணும், அட்டென்ஷன்லாம் நிற்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்க சட்டத்தை மீறி சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு அவர் நிற்கிற ஸ்டைல்லாம் நீங்கள் பேசாது. இதெல்லாம் ஏன் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, அங்கே நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் டாமினண்ட்டாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன், பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றத காட்ட முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் அதை செய்ய முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் பாட்டு சாதாரணமாக எல்லாத்தையும் இப்படிலாம் திட்டிகிட்டுலாம் இருக்க முடியாது. இல்லை, அதை தாண்டி பணிவாக இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறார். எப்படி இந்த மாதிரி ஒரு அதிகாரி வந்து ஒரு வேலை செய்யணும், உங்களோட வேலை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பணிவாக வந்து இது பண்ணால் தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லியிருந்தார். என்ன இப்போ நம்ம அதிகாரிகள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, எல்லாருமே ப்ராப்பராக நம்ம டீல் பண்ணணும். அது எனக்கும் அப்ளை ஆகும்ல. இப்போ நீங்கள் ஒரு அதிகாரி என்கிட்ட வரீங்கன்னா நீங்கள் என்னையும் கரெக்டாக நடத்தணும், நானும் உங்களை கரெக்டாக நடத்தணும். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன்னா அப்போ அந்த தப்பை நீங்கள் பேசலாம். நான் நிற்கிற ஸ்டைலில் சிரிக்கிற ஸ்டைல்லாம் எப்படி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டு போகணும். அப்புறம் நான் சட்டத்தை மீறி செயல்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் இங்கே சிக்கல் நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்களை டாமினண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறீங்க. இங்கே நிறைய இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போதைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் அங்கே போய்கிட்டு இருக்கு. கோயிலில் அந்த 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்றத அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் இது வந்துருந்தது. நிறைய நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்தது. அது ஈஸி ஆக்சுவலாக. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் தவறு பண்ணுறாரு, அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறதால உங்களுக்கு பெரிய கவரேஜ்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக அது பெரிய குற்றம் கிடையாது. நீங்கள் எடுத்த நடவடிக்கையும் பெருசான சொல்யூஷனும் கிடையாது. ஆக்சுவலான சிக்கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. ரெண்டாவது, உங்களோட இன்கம் ரெவென்யூ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த அமைச்சர்கள், இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். ஆய்வுக்கு போகிறது, அங்கே ஒருத்தரை பிடிச்சி மிரட்டுறது, அப்புறம் இன்னொரு இடத்துல நான் வந்து ஒரு சின்ன ஊழலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அது பார்க்க பயங்கரமாக இருக்கும். அமைச்சர் மாஸ்க் காட்டிட்டாரா அப்படி இப்படின்னு இருக்கும். அது செய்கிறது ஈஸி. அதனால பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். அதை யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பப்ளிசிட்டியும் கிடைக்கும். இப்போதைக்கு அதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆய்வுன்னு எல்லாருமே ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் ஆய்வுக்கு போகிறாங்க, ஆனால் எங்கே தேவையோ அங்கே போகிறது கிடையாது. ஏன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேத்திக்கு கூட போராடிட்டு இருந்தாங்க. இப்போ லீவ் வெக்கேஷன் முடிஞ்சு எல்லாரும் வராங்க, பஸ் வந்து நைட் ஃபுல்லாக வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க டேனியல். அங்கே தான் நான் சொல்கிறேன், சில விஷயங்களை ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அங்கே ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்காரு, அவரை நீங்கள் கேமரா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். நீங்கள் இபி டிபார்ட்மெண்ட்லேயும் போய் ஒருத்தரை பட்டுன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஆனால் பவர் கட் இருக்கக்கூடிய இடத்துல பவர் கட்டே இல்லாமல் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி வண்டி இல்லாத இடத்துல பஸ் எல்லாம் வர வைக்கிறது கஷ்டம். அது டக்குன்னு உடனே பண்ணிட முடியாது. ஆனால் அதுதான் வேலை. அதான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது தலைக்கு மேலே. அதெல்லாம் டக்குன்னு உடனேலாம் சரி பண்ணிட முடியாது. ஆனால் இவங்க இன்னும் அந்த ஏரியாஸ்லாம் டச் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வுன்ற பேரில் எல்லாம் கேமராவோட போய்கிட்டு இருக்காங்க. கேமராவோட போய் எல்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க.
எல்லாம் பயங்கரமா ஏதோ பெருசா அதிரடியா பண்ணிட்டு இருக்கோன்றதை காட்டுறதுக்காக டாமினண்டாவும் ஒரு நாங்க தான் கண்ட்ரோல் இருக்கோன்ற அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, அது கூட நீங்க பண்ணிக்கோங்க, அது உங்களோட உரிமை, நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரச்சாரம்ன்றது எல்லாரோட தேவையா இன்னைக்கு மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுன்றதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆனா அதை தாண்டி நீங்க இன்னொருத்தண்டு போய் இப்படி நிக்கணும், ஏன் என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்க ஒர்க் என்னவோ அதை மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். அந்த எம்எல்ஏ அவர்கள் ஒரு பதில் கொடுக்குறாரு பிடிக்கு, அதுல இதை அட்ரஸ் பண்ணல, நான் சொன்ன இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல. அவர் எப்படி நின்னா உங்களுக்கு என்ன? அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா அதை நீங்க கேளுங்க. உங்க முன்னாடி இப்படிதான் நிக்கணும் அப்படிதான் நிக்கணும்லாம் இல்லைல்ல. ஸோ அந்த அந்த விஷயம் தான் எனக்கு அதில் தப்பா பட்டுச்சு. அது எங்கேருந்து வருதுன்னா, கொஞ்சம் டாமினண்டாக நிறைய கேள்விகள் கேட்கணும். இப்போ ரமேஷ் அவர்களே ஃபர்ஸ்ட் வந்து அந்த எம்ஆர்பி அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணுறாரு. அவர் ஒரு எக்ஸ்பைரி டேட் சொல்கிறாங்க, இந்த டேட்ல தான் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் திருப்பி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு FSSAI இருக்கு, அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கு. அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்கு, அதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு. சார் இந்த டேட்ல தான் அது பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? கடைக்காரரு ஏதோ வந்ததுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. ஸோ அதனால அதெல்லாம் ஏன் வருது அங்கே? நான் டாமினண்ட்டாக இருக்கேன், நல்லா பவர்ஃபுல்லாக கொஸ்டின் பண்ணுறேன், கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் கேட்குறேன், நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் நான் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன் அப்படின்றத அவங்க அந்த வீடியோஸில் காட்ட முயற்சி பண்ணுறாங்க. பயங்கரமாக இங்கே வேலை நடக்குதுன்றதை காட்ட முயற்சி பண்ணுறாங்க, அதனால இதெல்லாம் கேட்குறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டெஃபினட்டாக இன்ஸ்பெக்ஷன் நடத்துங்க, அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவரும் உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவருக்கும் இருக்கும். நீங்கள் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணுற மாதிரி காட்டுறதுக்காக நீங்கள் அவங்கள நீங்கள் ஹியூமிலேட் பண்ண முடியாது, இன்சல்ட் பண்ண முடியாது. அதுவும் கேமரா முன்னாடி அதை பண்ண முடியாது. அது தவிர அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கும் இருப்பாங்க. இப்படிலாம் நடந்தால் நாளைக்கு அங்கே போய் வாழணும்ல அவங்களும். ஸோ அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். வெறும் ரீல்ஸுக்காக எதையாவது இந்த மாதிரி பண்ணுறதும் கரெக்டாக இருக்காது. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.